ஹாய்ப்பா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முருங்கைக்காயின் பயன்கள் தான் பார்க்க போகிறோம். முருங்கையை பற்றி சொன்னால் ஒரு பழமொழி இருக்குது, முருங்கையை வைத்தவன் வெறுங்கையுடன் நடப்பான்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. முருங்கைக்காய் கீரை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா வயோதிகத்தில் குச்சி தேவைப்படாது. அதுக்கு தான் அப்படி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இப்போ முருங்கைக்காயில் என்னென்ன பயன்கள்னு பார்த்தோம். முருங்கை கீரை, பூ, காய், விதை, அந்த தோல், பிசின் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் இருக்குது. இப்போ கீரை மாதிரியே காயிலே இருக்குது இரும்பு சத்து, கால்சியம், அந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது. இந்த நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் வத்தல் ரெடி பண்ண போகிறோம். எப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து அதில் பயன்களும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வளர்த்தியான காயை 2-3 கட் பண்ணி இப்படி கத்தியில் ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா இப்படி சோறுன்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிறது வந்துடும். இதை பாருங்கள், இப்படி வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னா இதில் உள்ள சோறு ஃபுல்லாக வந்துடும். இது வந்து நான் எங்கள் வீட்டுக்காக ரெடி பண்ணுறேன், செய்யணுன்றதுக்காக இதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி செஞ்சோன்னா இதில் உள்ளது ஃபுல்லாக வந்துடுங்களா, அது வேஸ்ட்டு, அதை தூக்கி எறிஞ்சிருவோம். பாருங்க, அப்படி வச்சு இதில் கத்தி மாதிரி ஒரு இருக்கும், அப்படி வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் வந்து கண் குறைபாடு அந்த தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு வராது. அப்புறம் சுகர் இருக்கவங்க வந்து தொடர்ந்து சாப்பிட்டோம்னாக்க கல்லீரல் அந்த மாதிரி செல்லெல்லாம் வந்து புதுப்பிச்சு புது ரத்தங்கள் ஊறுறதுக்கு இது பயன்படுது. ஏன் இப்போ இந்த காய்க்கு நான் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப காய் விலை கம்மியாக இருக்குது. இதை இப்போ செஞ்சு வெயிலில் நம்ம காய வச்சு டப்பாவில் போட்டு ஒரு காற்று போகாத டப்பாவில் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம காய் ரொம்ப விலை கூட விற்கும் இல்லைங்களா. அப்போ ஒரு அரைச்சி 2 ஸ்பூன் அந்த மாதிரி சாம்பாரில் போட்டுக்கலாம். அந்த காயோட மனம் அப்படியே இருக்கும். இது மரம் இருக்க எல்லாருமே செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, அவ்வளோ காய். நான் பழைய வீடியோலாம் போட்டிருப்பேன். இந்த எங்கள் வீட்டு மரத்தில் இவ்வளோ காய், பூ இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கை பூ எதுவும் தேவைன்னாக்க என்கிட்ட என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். முருங்கை கீரையும் என்கிட்ட இருக்குது. வயலில் நிறைய மரங்கள் இருக்குது பாருங்கெல்லாம், நல்லா பிஞ்சு காய் பாருங்க, அப்படி வந்துருச்சு. ஓரளவுக்கு எடுத்துட்டோம். இது வெயிலில் 2 நாளில் காஞ்சிடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. அப்புறம் இயற்கையாகவே முருங்கைக்காயில் வந்து வேதிப்பொருட்கள் இருக்குது, அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து சொல்லணும்னா ஏழைக்கு தங்க புஷ்பம்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமங்க, ஆனால் ஈஸியாக ரெடி பண்ணி சரி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 நாள் சூப்பு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காயுமே சூப்பு வச்சு செய்யலாம். நாங்கள் இதில் ஒடிச்சதில் நிறைய சின்ன சின்ன பிஞ்சு காய்ங்க இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கை பூவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது முருங்கை பூ தேவைப்பட்டாக்க பூவாக கூட வாங்கிக்கலாம், காய வச்சுருக்கு. அரைக்காமல் நீங்கள் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா அரைச்சி கொடுத்தா தான் எதுவும் கலக்கணும்னு யோசிக்க தோணும். உங்களுக்கு பூவாக கொடுத்தா நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. வேணுன்னா யாருன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மழை காலத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்பு. ஒரு சிலருக்கு பாருங்கள், இந்த சளி பிடிச்சிக்கிட்டா மூச்சு தொந்தரவு, இது மாதிரிலாம் தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வாரத்தில் ஒரு 3 நாள் கீரையோ காயோ சூப்போ எதையோ வச்சு குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரையோட மரத்தோட விதைங்க கூட என்கிட்ட இருக்குது. யாராவது மருத்துவ குணத்துக்கு தேவைப்படும்னா ஒரு 1/2 கிலோ அந்த அளவுக்கு இருக்கும். அது மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி முத்தி பொண்ணுலாம் பொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், மரத்துலேருந்து விழுந்ததுங்க. எடுக்க முடியாது. வாரத்தில் அட்லீஸ்ட்டு ஒரு 2 தடவையாக சாப்பிட முயற்சி செய்யுங்க, அவ்வளோ நல்லது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது குறைஞ்சிரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ்.